குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மரியாதை முக்கியம், இங்கே தன்மானம் முக்கியம். எனக்கெல்லாம் தன்மானம் முக்கியம். நான் ஒரு பக்கம் போய் இழிச்சு அது நான் செத்துருவேன். செல்வா சார் அப்படின்னாங்க, நீங்கள் சுசி 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 கம்பேக் கம்பேக், இன்னும் அந்த துணி பாருங்கள், அதே டைமண்ட் சொல்ல சொல்கிறேன். என்னை எவ்வளோ பாதிச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ பேசுகிறாங்கங்க வெளியில். அவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, வைரமுத்து சார் சரியில்லை, அவங்க எல்லாம் பேசிட்டு அவங்க எப்போ அவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறது தான் பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அறிவாளிட்டால் நம்ம சராசரி மனுஷங்கள் பேச முடியாது. நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் கூட பேசிட்டுருக்கீங்கன்னா இது மட்டும்தான் நான் நினைப்பேன். அவங்க இதுக்குள்ளே ஒரு 10 அரசியல் யோசிப்பாங்க. இப்படி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா அது எனர்ஜி வரும், சும்மா இருக்க மாட்டாங்க. செல்வா சார்னு ஒரு சிரிப்பாங்க பாருங்க. ஐயோ, அந்த நீங்கள் அவங்க கூட பழகி பாருங்க. எப்போதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தனித்தன்மையை அடையாளப்படுத்திகிட்டே இருப்பாங்க. 1+1 = 2 அப்படின்னா, சார் 4 சார் போங்க சார்பாங்க. ஆனால் அதை நீங்கள் நம்பிடுவீங்க. நீங்கள் இந்த பாட்டை பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்புறம் நான் பண்ண மாட்டேன், வாய்ஸ் நோட் தான் போட்டு விட்டாங்க. இப்போவும் சில நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மாதிரி அதை கேட்கணும் போல இருக்கும். கேட்டால் ஏதாச்சும் ஒரு பண்ணு, நான் கோவம் வராத ஆளுக்கே கோவம் வரும். செல்வா சார் ஐயன் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட மியூசிக் டைரக்டர் சக்தி ஆர் செல்வா சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், நல்லா குட். ஃபர்ஸ்ட் ஆல்பம் வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ உங்க டைட்டில் நான் பார்த்தேன், டைட்டானிக் சன்னி சன்னி. வை திஸ் டைட்டில் சார்? எனி பர்టిక్యులர் ரீசன்? ரீசன்லாம் இல்லைங்க, அந்த மெட்டுக்கு வந்து அது செட் ஆச்சு, அப்படியே வச்சுக்கணும். எதுக்கும் ரீசனெல்லாம் பார்க்கறது இல்லை. ஓகே. அப்போ எப்போ சார் இந்த ஆல்பம் ஷூட் பண்ண ஆல்பம் ஆரம்பிச்சீங்க? ஷூட் பண்ண ஆரம்பித்து 1.5 month 2 months இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க மீட் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் பிட்ச் பண்ணும்போது ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? இனிஷியலா எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, பொதுவாக எனக்கு நான் மூவி பண்ணுறப்ப இருந்து எனக்கு அவங்க பழக்கம், அதனால் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. நான் மூவ் பண்ணுறப்போ அவங்க மும்பையிலேருந்து வந்து எனக்கு பாட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதுலெல்லாம் அவங்களுக்கு நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். அவங்க ரெக்கார்டிங் செஷன்லாம் எப்படி போச்சு? எப்படி இருக்கு? அவங்க வேறுங்க, அவங்களுடைய ஃபாஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண வரைக்கும் ஒரு ஃபிமேல் சிங்கர்கிட்ட அந்த ஃபாஸ்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசனை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு லிரிக் இருக்குது இந்த ஆல்பத்தில், நம்ம அம்பானி அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் எழுதிட்டேன், அவங்க தான் வர்றாங்க. ஈவினிங் வந்து சாங்கை கேட்குறப்ப வித்தின் செகண்டில் சொல்கிறாங்க, சார் ஒன்று பண்ணலாமா? அப்போ தான் கேட்குறாங்க, கேட்டு அந்த அம்பானின்னு 1 minute எதுக்கு அந்த அம்பானி? நம்ம அம்பானி எதுக்கு? அந்த அம்பானி வச்சுக்கலாமா? அது நல்லா இருக்குது சார்ங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, அந்த டியூனு மியூசிக்கு தான் பார்ப்பேன். அந்த மீனிங் அந்த அளவுக்குலாம் யோசிச்சில்லை. ஆனால் அது அவங்க யோசிச்சிருக்காங்க, இது நம்ம அம்பானிங்கிறது வேறு, அந்த அம்பானின்னு போட்டுக்கலான்னு. அந்த செகண்டில் இன்னொருத்தர் சாங்கில் அது நம்ம குறிக்கிடக்கூடாதுங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க ஓப்பனாக பேசக்கூடியவங்க. அவங்க அதை பேசினாக்க நான் நல்லா இருக்குன்னு மாட்டினேன். நான் பார்த்தா மெட்டுக்கு எல்லாமே ஒரே அளவு தான், நம்ம அம்பானி அந்த அம்பானி, ஓகேங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நைட் வந்து நெக்ஸ்ட் டே எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா அவங்க எவ்வளோ தூரம் சிந்தனை உள்ளவங்கன்னு பார்க்குறேன். அதில் நிறைய அரசியல் இருக்குது ஒரு விஷயத்தை. அப்போ எப்படி நான் பார்க்கக்கூடிய பார்வையும் அவங்க பார்க்கக்கூடிய பார்வையும், அது அந்த அணுகுமுறை பார்த்தேன். அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வியந்து பார்ப்பேன் நான். என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு உங்க 2 பேருக்குள்ள? இல்லை, 2 பேருக்குள்ள ப்ராப்ளம்னு இல்லைங்க. ஆக்சுவலாக ஷூட்டு முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 minutes வரும். அந்த வீடியோவில் என்னை பற்றி பெருமையாக பேசினாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய விஷயம். நான் ஒன்றுமே கேட்கல, அவங்கள சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேட்டர்ன் வந்து நான் அது சாங் பண்ணுறப்பே அவங்க டான்ஸ் ஆடிட்டு தான் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நாளாச்சு எனக்கு இப்படிப்பட்ட என்ஜாய் இருக்குது, பெப்பியாக இருக்குது சாங்கு, கேட்டு பாருங்கள். அங்கே எல்லாருக்குமே இது கூட தகட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் பண்ணுற பேட்டர்ன் வந்து ஹாரி ஜெயராஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, ஆனால் ராஜா சாரில் அந்த இதில் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, கேமராவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பார்க்கக்கூடிய சினிமா பீப்புள்ஸ் எல்லாம் வந்தால் இப்படி ஒரு ஆள் இருக்கார், இவரை பாருங்கங்க, கேரக்டரும் நான் எனக்காக சொல்கிறேங்க, அவங்க மனசால் சொன்னாங்க, கேரக்டரும் நல்ல கேரக்டராக இருக்குது, நல்ல டேலண்ட், இதை யூஸ் பண்ணுங்கள், தமிழ் சினிமா இன்னும் எவ்வளவோ படிகள் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ ப்ரமோட் பண்ணி நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிங்க. நாங்கள் அது வரைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாகிடுச்சு. காலையிலலாம் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க,
பண்ணிவிட்டு அவங்க வீடு, அவங்க ஜாப் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோங்க, எங்கே என்ன என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, என்னோடய வெல்விஷர் சார் நீங்கள் அம்மாங்க. நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. மற்ற விஷயம் அவங்க கான்ட்ரவர்சியாக இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதை தவிர்த்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நானும் சில நேரத்தில் எனக்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் கூட நான் அதை அவங்களோட நான் அதை சார் கேட்பேன். இப்படி இருக்க போகிறப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு ஒன்றும் நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது எனக்கு. என்ன வருதுன்னா, செல்வா சார் அப்படின்னாங்க, நீங்கள் சுசி 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 கம்பேக் கம்பேக். இன்னும் அந்த துணி பாருங்கள், அதே டைமென்ஷனில் சொல்கிறேன். இப்போ என்னை எவ்வளோ பாதிச்சிருக்கும் பாருங்கள். இந்த கம்பேக் கம்பேக் கம்பேக்குனால போட்டு ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு வந்து தாய்மார்கள்கிட்ட வந்து நல்ல நேம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை அறுவடை பண்ணாதீங்க. நான்லாம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி. அது ஒரு பயங்கரமாக மனசை வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சு நம்ம. ஏன்னா இப்போ நானும் நீங்களும் பழகிட்டு இருக்கோம். திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் உங்களை என்ன நீ அப்படின்னா உங்களுக்கு இருக்கும்ல கோபம். அப்போ நான் வந்து அவங்கள என்ன பேசுகிறதுன்னு தெரியல, விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஆல்பம் நான் டேட்டு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கு மேடம், எனக்கு ப்ரொமோஷனுக்காக ஏதாச்சும் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் பேஜில் டேக் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும்னாங்க. அப்புறம் என் மிஸ்ஸஸை விட்டு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட சொன்னேன். நாங்கள் வந்து ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறோங்க மேடம், நீங்கள் பண்ணுவீங்களான்னா, இல்லை நான் பண்ண முடியாது, நீங்கள் பெய்டு பண்ணாலும் கூட என்னால் பண்ண முடியாது. அதாவது அது வரைக்கும் நல்லா இது வந்து பணம் பிரச்சனை இல்லை, உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை. நான் நல்லா பழகிட்டுருக்கேன். இந்த உலகத்தில் வந்து அன்பு மட்டும்தான் வந்து இது மாறாதது. அதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன். ஏன்னா நான் இளையராஜா சாரோடைய வெறியன். அவர் மியூசிக்கை கேட்டவங்க அவங்க உண்மையாக அன்பாக இருப்பாங்க. ஹார்ஸாக பேசினவுடனே தாங்க முடியலைங்க. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். அவங்க எனக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாங்க தெரியுங்களா, அந்த வீடியோவை வேணான்ட்டேன். அப்படி தேவையே இல்லைங்க. அதை அவங்க ப்ரமோட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓன் சேனலில் ரிலீஸ் பண்ணிக்கிடுச்சு. இது என்ன விளைவுகள் வந்தாலும் நான் தான் பார்த்தாகணும். இல்லை என்ன அவங்க சொல்லி அந்த கோபம் இருக்குது, நான் என்ன கேட்குறது. அது அவங்க ஆல்பம் அவங்க ப்ரமோட் பண்ணது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை நான் இப்போ யாருக்குமே கொடுக்கல, மீடியாவுக்கு எதுவுமே கொடுக்கல. நான் என்னுடைய ஓன் ரிஸ்கில் நான் அந்த ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, வருத்தம்னு கூட சொல்லலாம், கோபம் இல்லை. ஒரு ப்ரமோட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ பேசுகிறாங்கங்க வெளியில். அவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, வைரமுத்து சார் சரியில்லை, அவங்க எல்லாம் பேசிட்டு அவங்க குழந்தை தானே இது, அவங்க பாடின ஒரு இது. அதுக்கு வந்து நல்லா இருக்குது. இல்லை செல்வா சார் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை பேசினேன். இதுக்கு என்ன ரீசன்னே தெரியாது. அவங்க எப்போ எந்த மாதிரி இருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. பார்த்தேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனாக ரிலீஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பேசுனீங்களா அவங்ககிட்ட? இல்லை பேச முடியாதுங்க. நான் சொன்னது இல்லைங்களா, அவங்க அறிவாளியான பொண்ணு அப்படின்னு. அதுலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறது தான் பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அறிவாளிட்டால் நம்ம சராசரி மனுஷங்கள் பேச முடியாது. ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க. நான் அது வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணி சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலேயே அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி. நீங்கள் ஒரு விஷயம் நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் கூட பேசிட்டுருக்கீங்கன்னா இது மட்டும்தான் நான் நினைப்பேன். அவங்க இதுக்குள்ளே ஒரு 10 அரசியல் யோசிப்பாங்க. நான் அதை தப்பாக சொல்லலை, அவங்க டிசைன் அப்படி. நான் இப்படி இருக்கேன், எனக்கு நான் ரொம்ப சென்சிட்டிவ். நான் வந்து இப்போ இதை பண்ணி இப்படி அதை பண்ணி தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. நான் வாழ்க்கை ஒழுங்காக வாழணும். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு விபத்துலேருந்து நான் வந்திருக்கேன். இது 2வது பிறவி நான் நினைக்கிறேன். நான் 3 வருஷம் 4 வருஷம் உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் கூட இருந்து இப்போ வெளியில் வர்றேன். அப்படிங்கிறப்ப எனக்கு 2வது பிறவி நான் ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த நடக்க முடியாமல் அந்த வந்த விஷயத்துலையும் கூட நான் ராஜா சாரோட மியூசிக்கு தான் என்னை காப்பாற்றுச்சு. இது வந்து ப்ராமிஸ், சத்தியம். என்ன சொல், அதுதான் ஒன்று. ராஜா சாரோட மியூசிக். இப்போ கூட ஒரு சாங் நான் ஏதாச்சும் ஒரு சாங், ராஜா சாருடைய சாங் நான் கேட்டால் அழுதுருவேன். இன்னைக்கு காலையில் கூட மிஸ்ஸஸ் கிட்ட இது பண்ணுறது, நில் 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 நா தனே நா தானே நனே நானே தனே தனே நானே நால சரணம் தானே நா தனே நானே நான் கொஞ்சம் டோன் தானே நா தனே நானே நான் தானே நா நினா தானே நானே நா தானே நானே நா தானே நானே நா தானா நான் இல்லை எவ்வளோ விதமான உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா. அதை கேட்டு 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 உண்மையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சக மனிதரையும் நேசிக்கணும்னு நினைக்கிறவன் ஏன் அவங்கள வந்து வெறுத்தேன்னு தெரியல. அந்த டோன் இதே அவங்க சொல்லியிருக்கலாம், செல்வா சார்
எப்போதும் அப்படி தான் பேசுவாங்க. அந்த இது வேணாம் சார், கம்பேக்னெல்லாம் போடாதீங்க சார், அவ்வளோதாங்க. நம்ம சொல்கிறோம்ல, வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, வா உட்காரு, எல்லாத்துக்குமே வேரியேஷன். அந்த டோன் இன்னும் என்னை பாதிக்குது. ஆனால் நான் வந்து அவங்க கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன்னா, காலம் அனுமதிச்சா, சூழ்நிலைக்கு டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் இல்லை அவங்க தான் வேணும்னா கண்டிப்பாக பழைய முகத்தோடு போய் நான் போய் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அந்த காயம் தானே, வடு தானே. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தாங்க, இப்போ அவங்களே ப்ரமோட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சடன் ஷிஃப்ட் எதனால இருக்கும்னு நீங்களே அவங்க கிட்ட கேட்கலனாலும் உங்களுக்குள்ள நீங்களே யோசிச்சிருப்பீங்களே எதனாலயா இருக்கும்னு? இல்லைங்க, நான் யோசிக்கலைங்கிறத விட அவங்க என் கூட பேசிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நான் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என் கூட பேசுவாங்க. இப்போ பதிலுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அதை கேட்கவே மாட்டாங்க. இது நியூஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கலான்றது நான் பழகின வரைக்கும் சொல்கிறேன். அவங்க தான் பேசணும். சார் இங்கே வந்த சார் இப்படி பண்ண இப்படி பண்ண வீடு மாற்றினேன், ஷிஃப்ட் பண்ண, அது பண்ணேன், இது பண்ணேன், ஒரு ஜாப் ஒன்று பண்ணியிருக்கேன்னு, அப்படி நல்லா இருக்காங்களா மேடம், ஆஃபீஸ் போயிட்டாங்களா, போயிட்டாங்க, ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களாம் தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட அதை கேட்க மாட்டாங்க. அதிக அறிவு இருக்கிறவங்ககிட்ட நம்ம சராசரி மனுஷன் பேச முடியாது. நான் வந்து கிண்டலுக்காக சொல்ல, உண்மையிலேயே அவங்க அதீத அறிவு உள்ளவங்க. சில டைம்ல நல்லா பேசுவாங்க, நல்ல விதத்துல பேசுவாங்க, சில டைம் நல்ல ஒரு ஹார்ஷா பேசுவாங்க. அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அது உங்களுக்கு அந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இது இல்லாம? உண்மையில சொல்றேங்க, என் மிஸ்ஸஸ் கேட்டு பாருங்க, ரெக்கார்டிங் அப்போ நான் இன்னும் அந்த நினைவுகளையே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேறங்க, இப்போ நம்ம ஆக்சிஜன் மாதிரி அவங்க எனர்ஜி அப்படி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா அது எனர்ஜி வரும், சும்மா இருக்க மாட்டாங்க. செல்வா சார்னு ஒரு சிரிப்பாங்க பாருங்க, ஐயோ அந்த எனர்ஜியே வேறு லெவலில் இருக்கும். அவங்க அடுத்த நாள் காலையில் எனக்கு கால் பண்ணது, சார் வந்தேன், இன்றைக்கி சாப்பாடே இல்லை, வெறும் தயிரை குடிச்சிட்டு படுத்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ நான் அவங்களை விட்டுட்டு நம்ம சார் நைட் லேட் ஆகிடுச்சு. அப்போ நானும் மிஸ்ஸஸ் எல்லாம் அந்த டீம் எல்லாம் போய் இந்த முருகன் இட்லி கடையில் போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம். ஐயோ அவங்களே கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. மேடம் காலையில் அவங்க சொன்னாங்க, சாப்பிடவே இல்லை சார், வெறும் தயிரை குடிச்சிட்டு படுத்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்குது. அது என்ன, உங்கள் டிசைன் வேறு, என் டிசைன் வேறு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன். எதனாலனா உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. நான் அது பெருமையோடு சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து ஒரு சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். ஒரு உயிர் பிழைச்சி 2வது பிறவி. நான் மனசார சொல்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். இவங்களும் கூட அது இருக்குது, என்னடா அப்படின்னு இருப்போம். நாளைக்கு ஒரு தப்பு பண்ண சொல்கிறேன், சராசரி மனுஷன் நானும் முன்னாடி நிறைய தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன், திட்டியிருக்கேன், உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். 2வது பிறவியில் எனக்கு தெரியுது இது வந்து ஆண்டவன் கொடுத்தது. இதை வந்து நான் ஒழுக்கமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அப்போ நிம்மதியான கலைஞர்களோடு நான் இருக்கணும், மியூசிக்கை பற்றி பேசணும், அந்த ஜேர்னியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் தான் அவங்கள நான் இது பண்ணேன். அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கும், நான் ரசித்தேன். ஆனால் இந்த டோன் ஒரு மாதிரி இருப்பேன் யாருக்குமே. இப்போ உங்களை அன்பாக பேசுகிறேங்கிறது தான் பிடிக்கும். தானா தனா அதுதான் அந்த ரிதம் உங்களுக்கு. தானா தனா நானா உங்களுக்கு என்னடா இவர் அப்படின்னு ஓடிடுவீங்க. அந்த ரிதத்தில் அவங்க எங்கிட்ட பேசுனது வந்து மனக்கசப்பு. அந்த ஒரு விஷயந்தாங்க அப்படியே உதறிட்டேன். எனக்கு மரியாதை முக்கியம், சுயமரியாதை முக்கியம். நான் இளையராஜா மியூசிக் கேட்டு வளர்ந்தேன். யாருக்குமே உண்மையாக இளையராஜா மியூசிக் கேட்டு வந்தது சுயமரியாதை அதிகமாக இருக்கும். இதுதான்டா அப்படின்னு ஒரு இருக்கும், அதில் நான் இருக்கேன். சரி, இப்போ சுசித்ரா அவங்க சில நேரம் அம்பியா இருப்பாங்க, சில நேரம் அந்நியனா இருப்பாங்கங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி உதாரணம் மாதிரி சொல்கிறதுக்கு இருக்கா? லைக் இப்படிதான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லைங்களா, சில பர்சனலாக இருக்கிறப்ப சில விஷயங்கள் அவங்கள மனதார பேசியிருக்கேன். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து ஒரு ரிசல்ட் வரும். நான் வந்து இன்னொன்று அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அது ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட இது இருந்தாலும் நீங்கள் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். அது நிறைய டைம் நான் உணர்ந்திருக்கேன். அதாவது இப்போ நானும் நீங்களும் இருக்கோம், இப்போ பழகுறோம், இப்போ பழகிட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பேசுகிறோம்னாலே ஓரளவு புரிஞ்சுக்கோம் இல்லையா. செல்வா இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சௌபர்ணிகா இப்படி தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவங்க கூட பழகி பாருங்கள், எப்போதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தனித்தன்மையை அடையாளப்படுத்திகிட்டே இருப்பாங்க. 10 பேர் இருந்தோம்னா அந்த 10 பேரை நான் வந்து தனித்து காமிக்கணும், அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. அதனாலேயே அவங்களுடைய ஆன்சரும் வித்தியாசமாக இருக்கும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் பேசுகிறது தவறாக கூட இருக்கலாம். அவங்க மற்றவங்களை விட தனித்து நிற்கணும்னு பார்ப்பேன். நம்ம சொன்னோம்னா அதை எடுத்தோன்னா ஆப்போசிட்டாக இல்லைம்பாங்க. ஒன்று நான் நினைக்கிறேன், அது 1 + 1 = 2 அப்படின்னா, சார் 4 சார் போங்க சார்பாங்க. ஆனால் அதை நீங்கள் நம்பிடுவீங்க. நான் உங்களை குறை சொல்லலை, அந்த கான்ஃபிடென்ட் உள்ள பொண்ணு. இன்னொன்று, நான் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இப்போ என்னுடைய சிச்சுவேஷனை வச்சு தான் நான் உணர்வேன். என்னுடைய அனுபவங்கள் இருந்தால் தான் நம்ம எடுத்துகிட்டு நான் மற்றவங்களுக்கு இப்படி அவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஆனால் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, எதனால் அவங்க இப்படி மாறினாங்க, அவங்களோட கடந்த காலமோ நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் அவங்க ஏதோ ஒரு ஒரு இதில் இருக்காங்க, அதனால் நானும் விட்டுருவேன். அவ்வளோ. இன்னொன்று அது நமக்கு தேவையில்லை. இந்த விஷயம் இல்லை, மற்ற விஷயங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில் பேசும்போது கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஒப்பீனியனை, தப்போ சரியோ, அவங்க ஒப்பீனியனை ஷீ இஸ் ரைசிங் இன் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க, அது எந்த குடும்பத்துலேயும் தகராறு வராத ஒரு குடும்பம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு நீங்கள் விட்டுருங்களேன், அவனுங்க ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்குவானுங்க. இதில் மூணாவது பத்திரிகையாளருங்கிறது வேறு. ஏன்னா அவங்க பப்ளிக்காக நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோங்கிறப்ப அவங்க விமர்சனம் எடுக்க தான் செய்வாங்க, அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் யார் டிவோர்ஸ் பண்ணுறோமோ. ஒரு மூணாவது மனுஷனாக இருந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா தனி மனித தாக்குதல். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க எப்படி பண்ணுறது, அவன் அப்படி பண்ணான். எதுக்கு? நான் என்ன கேட்குறேன், சாங் பண்ணீங்களா, நான் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தேனா, இந்த வாழ்க்கை நீங்கள் எது முக்கியம், ரைட்டு, அந்த பேமெண்ட்டு வாங்கியாச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணணும், சரி இந்த சாங் நல்லா போனால் தான் எனக்கு கடையிலேருந்து ஒரு பொருள் அது வெளியில் நல்லா வியாபாரம் ஆனால் எனக்கு மறுபடியும் கூட்டம் வரும். டீலர் எடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். இதை பற்றி நம்ம பேசுகிறோம், கத்துறோம், கண்டுக்க மாட்டேங்க. எனக்கு இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இல்லை, மக்களாகிய எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன், இதை பற்றி நம்ம பேசுனா யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நம்ம சொல்கிறோம், நீங்கள் இந்த பாட்டை பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேசுங்கன்னா பேச மாட்டேன். ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லி டிவி பார்க்கலான்னா டிவி போட்டோம்னா அவன் சரி இல்லை வீண் விசில் அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். உங்களுடைய உயரம் நான்லாம் வச்சுருக்கெல்லாம் வேறு எங்கேயோ வச்சுருக்கேன். உங்களோட உயரத்தில் நீங்கள் அதுவும் அதை ரசித்து பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க வீடியோ? ஐயோ அப்படி நம்ம இவங்க தான் போய் அவங்க பக்கத்து வீட்லேயே அவங்க வீட்டில் நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் கேட்குறாங்க, உணர்வு பூர்வமான கலைஞர் நான் கிட்ட சொல்கிறேன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒருத்தர் இருக்காங்களா, இப்போ நான் காயப்பட்டிருக்கேன், அவங்கள விட்டுருங்க, அவங்க வந்துடட்டும். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் போய் சேர்த்து வைங்க. இல்லையா மனசார உட்காந்து, இது சத்தியமான உண்மைங்க. நான் 2வது பிரிவு அதுக்காக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு தகராறுனா, ஐயோ என்ன பிரியதர்ஷினி இப்படி ஆயிடுச்சு, நடா கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களை நினைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேவ் லென்த் போய் எங்கள் அப்பா கூட நீங்கள் பேசுவீங்க. இல்லை அவர் அம்மா சாரிம்மான்னு ஒருவர் பேசுவார். இதுதான் இயற்கை. நீங்கள் உட்காந்துட்டு அவன் சரியில்லை, யாருங்க நீங்கள், கடவுளா, ஜட்ஜா? இல்லை கோபம் வருமா வராது? நானும் கோபப்படாத ஆளுங்க, கோபப்பட வைக்கிறாங்க. என்னுடைய எல்லா இன்டர்வியூவும் பாருங்கள், எங்கே எனக்கு கோபம் ஆரம்பிச்சேன்னா மரியாதை வேணும். இந்த மரியாதையோடு ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம யாருமே பொறுத்துக்கோம். இங்கே பணம் காசு இதெல்லாம் 2 செகண்டரி. இங்கே எல்லாத்துக்குமே அதுதான். நம்ம வாழணும், வாழ்கிறதுக்கு கொஞ்சம் இருந்தால் சாப்பாடு இருந்தால் போதும், வாழ்ந்துடலாம். இங்கே என்னென்னா ஒரு துணி, ஒரு மெசேஜ் எனக்கு வாய்ஸ் நோட் தான் போட்டு விட்டாங்க. இப்போவும் சில நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மாதிரி அதை கேட்கணும் போல இருக்கும், கேட்டால் ஏதாச்சும் ஒரு பண்ணு. நான் கோபம் வராத ஆளுக்கே கோபம் வரும். என்னென்னா ஆனால் அது வரைக்கும் நல்லா பழகிட்டு, செல்வா சார் அந்த சுசிலாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு கூச்சுதா, இங்கே அத்தனை பேருக்கும் கூசும். அப்போ எதுவுமே பண்ணாத, தப்பு பண்ணாத ஒரு கலைஞனை பார்த்து, ஒரு மியூசிக் டைரக்டரை பார்த்து சுசினால இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். எனக்குன்னு ஒரு தாய்க்குளத்தோட ஆதரவு இருக்குது, அதை அறுவடை பண்ணாதீங்கன்னா அவ்வளோதாங்க. அன்றைக்கி தான் அவங்க பேசுனது, அதோட தூக்கி போட்டேன். மரியாதை முக்கியம், இங்கே தன்மானம் முக்கியம். எனக்கெல்லாம் தன்மானம் முக்கியம். நான் ஒரு பக்கம் போய் இழிச்சு அது நான் செத்துருவேன். இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், அவங்களோட மரியாதை எனக்கு வரணும்னு எதிர்பார்க்குறது தப்புங்களா? நான் அது அவங்க பேசினா கட்டி எனக்கு கோவம். அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி ப்ரமோஷனோ அவங்க வர்றேங்கன்னு சொன்னால் நான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து இங்கே பெரிய ஒரு இதில் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டு கொடுத்து நான் பிரம்மாண்டமாக நடத்துல தான் இருந்தேன். ஆனால் அந்த வார்த்தை யாருக்கிட்டையுமே எதை சொல்லலை, வா 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 வா, எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அது அவங்களுக்கு தரம் தெரியலேன்னு நினைக்கிறேன். என்னை ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், நான் தைரியமானவன் தயவுசெய்து நினைக்காதீங்க. இப்போ ஏதோ பேசிட்டேன். இப்போ நினைக்கிறேன், நேற்று யதார்த்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த யாரோ ஒரு ஆங்கர் பைல்வான் ரங்கநாதன் அவங்கள கண்டபடி திட்டிருந்தாங்க. உண்மையிலே நான் சொல்லலைங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு கொஞ்சம் பயந்தான் இருக்கேன். திடீர்னு ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்மளெல்லாம் எனக்கு திட்டுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது, திட்டவெல்லாம் தெரியாது. வரணும், வேலை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வர்றீங்களா, பாடுறீங்களா, முடித்தோன்னே உங்களுக்கு பேசுகிற பேமெண்ட்டை விட அதிகமாக கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா, அடுத்த வீட்டு வந்து நல்லா பாடுவீங்களா, இந்த மாதிரி பாடுங்கன்னு நான் கேள்வி கேட்பேன். இந்த மாதிரி இருக்கணுங்கிறத அந்த கத்தி கூச்சல் போட்டு அது கலைச்சிட்டாங்க. அது உண்மையிலே நான் கரெக்டான ரிசல்ட் சொல்கிற மாதிரி தான் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது.
ஆனால் நான் கலை மேலே உள்ள ஈடுபாடு, அவங்க மேலே உள்ள மரியாதை எனக்கு இருக்குது, அவங்க மேலே மரியாதை. அதனால் மூவியில் ஏதாச்சும் டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் அவங்க பாடணும் அப்படின்னா நான் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது 2 நாளில் போயிடும். சின்ன சண்டை தானே, அவங்க டேலண்ட்டு தானே. நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிற ப்ளஸ் அவங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்குங்க. 99% ப்ளஸ் இருக்குது. இந்த 1% திடீர்னு அவங்க ஒரு மாதிரியாக பேசிடுறாங்க. அது மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை. சரி, நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால் நம்ம மன்னிப்போம்ல. இப்போ எனக்கு அதுதான் ரைட்டு விட்டுச்சு. ஆனால் தன்மானம் இருக்கும், அந்த வருத்தம் இருக்கும்ல. அந்த வருத்தத்துக்கு என்ன பண்ணுறேன், வேணாம், நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கும்ல. இப்போ நேரம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தா இது சாங் இன்னும் வேறு லெவலில் போயிருக்குமே, அந்த ஒரு வருத்தம் இருக்கும். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இப்போ அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை ஏதாச்சும் ரிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணேன்னா நானே சொல்லக்கூடாது, சொல்லுவாங்க நம்ம பழமொழி, கெட்டாலும் மின்மக்களேன்னு டீசெண்டாக போட்டேன். மேடம், எனக்கு நான் என் திறமையை நம்பி வந்திருக்கேன், இருக்குது வாய்ஸ் நோட் தான் இருக்குது. அதை சொல்லி வெளியில் காட்டியெல்லாம் இல்லை, அது அசிங்கம்னு நினைக்கிறேன். மேடம், நீங்கள் பேசுனதை கேட்டேன், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது மேடம், உங்களை வச்சு வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அந்த அவசியம் கூட நான் 2 டைம் யோசனை பண்ணி தான் சொன்னேன். அவசியம் எனக்கு கிடையாது, சொல்லலாம் நான், அவசியம் எனக்கு கிடையாது, நான் என் திறமையை நம்பி வந்தேன். அதை மாதிரி நீங்கள் உங்களை கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது, உங்களுடைய திறமையை நான் அண்ணாந்து பார்த்தவன் தான். ஓகே மேம், தேங்க்யூன்னு வச்சேன். அதுக்கு அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? சார் நீங்கள் இது பண்ண மாட்டேங்க சார், எனக்கு உங்களை பற்றி தெரியும் சார். இந்த பிஆர்ஓ அவங்கெல்லாம் இந்த எடிட்ரு அந்த ஒரு அவங்க சொல்கிறதே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு இது அவங்கெல்லாம் சேர்த்து உங்களை குழப்பி விடுவாங்க சார், ஏமாந்துடாதீங்க சார். நாங்கள் ஏன்னா நான் சின்ன பையனா ஏங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் நீங்கள் எவ்வளோ லெஜெண்டாக இருக்கலாம், அந்த இடத்துல நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ அது ஒரு மரியாதை வேணும்ல. தனுஷ் சார் வந்து அவர் ஆக்டிங் அதெல்லாம் நான் பண்ணலாம், ஒரு பெரிய ஆக்டர் அதெல்லாம் வேறு. அவர் மேலே நான் ஒரு மரியாதை வச்சுருக்கேன்னா எங்கே தெரியுங்களா வச்சுருக்கேன், இளையராஜா சார் ஃபங்க்ஷன் டிவியில் தான் பார்க்குறேன், அப்படி வர்றாரு, அவரும் பசங்களோடு வந்திருக்காரு, ஃபேமிலியோட. தனுஷ் அப்படிங்கிறாரு, எந்திரிக்கிறாரு, பாடி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பெண்ட் ஆகுது, மரியாதை. இத்தனைக்கும் தன்னுடைய குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, மனுஷங்க, பணிவு வேணும். அதே மாதிரி டிஎஸ்பி, மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி, அவர் இளையராஜா அந்த ஃபங்க்ஷனில் பாடுறாரு, பயந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் எப்போ வேணாலும் திட்டுவார். எனக்கெல்லாம் இளையராஜா திட்டினார்னு வச்சுங்களேன், கேட்டுகிட்டே இருப்பேன். திட்டுறாரு, என்ன இப்படி பண்ணுறேங்கிற சாருங்கிறாரு. அவருடைய ஸ்டூடியோ ஃபுல்லாக கேள்விப்பட்டேன், இங்கே தான் இருக்குது, ஃபுல்லாக ராஜா சாருடைய பண்ணிவிட்டு அவர் உள்ளே போகிறப்ப அழுதுட்டாராம்மா. மரியாதை அது வேணுங்க. நீங்கள் தன்னுடைய சக கலைஞரை நீங்கள் மதிச்சு பாருங்க. உலகத்தில் உண்டான மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதெல்லாம் வேணாம். நீங்கள் இருக்கிற துறையில் சக கலைஞனை வந்து நீங்கள் மதிச்சு பாருங்கள், மதிங்க, பண்பு வரும். பண்பு வந்துச்சுன்னா பணிவு வரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஒர்க்ஸ். அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக. இன்னும் நீங்களும் வந்து பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்தீங்க, அது ஒரு நல்லா இருக்குது. இன்னும் சொல்கிறேன், அவனுக்கு அவங்க மேலே அந்த பர்சனலாக எந்த கோபமும் இல்லைங்க. அவங்களும் ஒரு நல்ல பெண், நல்ல வந்து அறிவு உள்ளவங்க. அவங்க நல்லபடியாக இன்னும் மேலும் வரணும். அவங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும். அவங்க சராசரியாக அவங்க இப்போவும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க மறுபடியும் இவங்களோட பாட வரணும். எல்லாம் ஆண்டவன் செயல் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.